பந்தல்குடி அருள்மிகு ஸ்ரீ கரியமாலழகர் திருக்கோவிலில் ராமநவமி மகோத்சவம் ஸ்ரீ சீதா கல்யாண வைபவம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள பந்தல்குடி நகரில் அமைந்துள்ள 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான அருள்மிகு ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ கரியமாலழகர் பெருமாள் திருக்கோவிலில் 86ஆம் ஆண்டு ஸ்ரீ ராமநவமி மகோத்சவத்தை முன்னிட்டு சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் தேவியர்கள் சமேத ஸ்ரீ கரியமாலழகர் உற்சவர் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் ஸ்ரீ சீதாராமர், ஸ்ரீ கிருஷ்ணர், ராதை மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தெய்வங்களின் திருவுருவங்களை வைத்து மலர் மாலைகள் கொண்டு அலங்கரித்தனர். பின்னர் ஏராளமான பாகவத குழுவினர் மங்கள இசையுடன் நாம சங்கீர்த்தன பாடல்கள் பாடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஸ்ரீ ராம ஜனனம் கட்டம் சேவித்தல், தோடயமங்கலம், தீப பிரதட்சணம், டோலோத்சவம், பஜனை மற்றும் பாத காணிக்கை சமர்ப்பித்தல் போன்ற வைபவங்கள் நடந்தேறின. இதனைத் தொடர்ந்து பாகவத குழுவினரின் பஜனை கச்சேரி துவங்கியது. திருக்கல்யாண வைபவத்தில் பல்வேறு கல்யாண சடங்குகள் சம்பிரதாயங்கள் நடத்தப்பட்டது. பாகவத குழுவினரின் அஷ்டபதி பஜனை, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் மற்றும் பஜனை பாடல்கள் பாடி திருக்கல்யாண வைபவத்தை நடத்தினர். பின்னர் பக்தர்கள் கல்யாண சீர்வரிசை பொருட்களை எடுத்து கோவிலை சுற்றி வலம் வந்து சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சீதாராமர், ராதே கிருஷ்ணன் படத்திற்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து பக்தர்கள் ராதே கிருஷ்ணா கோஷங்கள் முழங்க ஸ்ரீ சீதா மற்றும் ஸ்ரீ ராதைக்கு திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் நலங்கு வைபவங்கள் நடத்தி பஞ்சமுக கற்பூர ஹாரத்தியும் காண்பிக்கப்பட்டது. நிறைவாக பெண்கள் ஹாரத்தி எடுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர். விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது.